ஆர்ஜே பாலாஜி வந்து அவரோட எமோஷனை வந்து தேட்டரில் கத்தி செலிப்ரேட் பண்ணியிருப்பாரு. அதுக்கு பின்னாடி வந்து ஒரு சந்தோஷம் மட்டும் இல்லைங்க, அவர் மேலே நிறைய பேர் வச்ச நம்பிக்கை இருக்குது. அவரை வந்து நிறைய பேர் அசிங்கப்படுத்துகிற அவமானங்கள் இருக்குது, அவரோட கண்ணீர் துளிகள் இருக்குது. 30 days 30 எமோஷனல் ஸ்டோரிஸில் இன்றைக்கி Day 5 சூர்யா சார் நடித்த கருப்பு படம் வந்து தேட்டரில் பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அந்த படத்தோட டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி தான். அவர் சாதாரணமாக வரலைங்க, ரேடியோவில் வந்து ஆர்ஜேவை ஒர்க் பண்ணி சினிமாவில் வந்து எந்த விதமான பேக்ரவுண்டும் இல்லாமல் யாரோட கான்டாக்டும் இல்லாமல் சின்ன சின்ன ரோலில் காமெடி ரோல்லாம் பண்ணி இந்தியாவே பார்க்குற ஐபிஎல்ல வந்து தமிழ் கமெண்டேட்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு, நடிச்சிருக்காரு, காமெடி மூவிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் பத்தலை அப்படின்ட்டு மாஸ் ஹீரோவான சூர்யா சார்கிட்ட போயிட்டு கதை சொல்லியிருக்காரு. அப்போ வந்து சூர்யா சாருக்கு வந்து சரியான டவுன் பார். அந்த சமயத்தில் ஆர்ஜே பாலாஜி சொன்ன கதையை வந்து சூர்யா சார் வந்து ஓகே சொல்லி அந்த படத்தை எடுக்கிறாங்க. கருப்புசாமி புண்ணியத்தில் படம் நல்லபடியாக எடுத்து முடிச்சுட்டாங்க. படம் ரிலீஸ்க்கான டேட்டையுமே அறிவிச்சிட்டாங்க. ஆனால் அந்த டேட்டில் வந்து படம் ரிலீஸ் ஆகலை. ஆர்ஜே பாலாஜி வந்து ஒரு வீடியோவில் வந்து கண்கலங்கி தன்னோட எமோஷனை வந்து வெளிப்படுத்துகிறாரு. மறுநாள் படம் ரிலீஸ் ஆகுது. மக்கள் வந்து படத்தை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. உண்மையாக ஒருத்தவங்களோட வெற்றியை பார்த்து சந்தோஷப்படுறோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க அப்படின்றத மட்டும் உண்மைங்க. See you tomorrow. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். தேங்க்யூ.